எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்று சொல்வார்கள். அதுதான் நான் தான் சண்டியன், நான் தான் வல்லரசு, நான் தான் பெரியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அமெரிக்க அரசாங்கம் பல உலக நாடுகளில் அச்சுறுத்தும் வகையில் வர்த்தக போர் ஒன்றை தொடங்கியது யாவரும் அறிஞ்ச விஷயம்தான். கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு அங்கிருந்து வரும் பொருள்களுக்கு 25% டேக்ஸ் அளிக்கப் போவதாக அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தி வெளியிட்டிருந்தார். அவர் இப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது என்னென்னு சொன்னால், கனடாவை தான் 51வது மாகாணமாகத்தான் அடைய நினைப்பதாக சொல்லியிருந்தார். அதாவது கனடாவை தான் விலைக்கு வேண்ட போவதாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் கனடாவிலிருந்து பலத்த எதிர்ப்பு வந்த சூழ்நிலையில் வரி விதித்து அவர்களை அடிபணிய வைப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் கனடா அரசாங்கம் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா பொருட்களுக்கு கனடாவில் விற்பதற்கு தடையும் விதித்து, அதே போல் அமெரிக்காவிலிருந்து வரும் பொருட்களுக்கும் டேக்ஸ் விதிக்கப் போவதாக சொல்லியிருந்த நிலையில் இப்போது பேரிடியாக ஒன்று தொடங்கி இருக்கிறது. அதாவது அமெரிக்கா அரசாங்கத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னும் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, அந்த செய்தி பற்றி பார்க்கும் முன்னம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். சரி, இப்போ என்ன பிரச்சனை சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் புதுசாக பதவியேற்ற பிறகு இப்போ டேக்ஸ் அடிக்க துவக்கிவிட்டார். மெக்சிகோ கனடாவிலேருந்து வரும் பொருட்களுக்கு 25% வரி என்று சொல்லியிருந்தார். சரி, அது அடித்தது போக இப்போ கனடாவும் பதிலுக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வரும் பொருட்களுக்கு நாங்களும் டேக்ஸ் அடிக்கப் போவதாக 25% டேக்ஸ் அடிக்க போவதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒன்டாரியோவின் மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவரும் சொல்லியிருக்கிறார். ஓகே, நீங்கள் டேக்ஸ் விதிக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் டேக்ஸை விதிங்க. அதே போல் நாங்களும் உங்களுக்கு கனடாவிலிருந்து ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்து வரும் இந்த ரசாயனங்கள் மற்றும் அது போக எலக்ட்ரிசிட்டி ஒன்டாரியோ மாகாணம் தான், நியூயார்க் சிட்டி, அதோட மற்ற 2-3 சிட்டிக்கு சப்ளை கொண்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் டேக்ஸு கூட்ட போகிறோமான்னு சொல்லி ஒரு நாள் 2 நாளைக்கு அவர் கூட்டியிருந்தார். இப்போது தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறார் போட்டிருக்கு. காரணம் ஏப்ரல் 2க்கு பிறகு அவர்கள் டேக்ஸ் விதிக்க தொடங்கும் போது இதுக்கு நடைமுறைக்கு வரும் மாதிரி தான் சொல்லப்படுகிறது. அவர் இந்த கோவத்தில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு எதிர்விதமாக தாங்கள் 50% போவதாக சொல்லியிருந்தார். அப்படி 50% டேக்ஸ் அடித்தால் இப்போ ஒன்டாரியோ மாகாண முதல்வர் சொல்லியிருக்கிறார், அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் கட் பண்ண போவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். பதில் நீங்களே செய்வீங்களோ நாங்களும் அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அடிபணிந்து போகிற மாதிரி இல்லை என்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறார். கனடா ஒருபோதும் கனடா நாட்டை நாங்கள் விற்கப் போவதில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால், கனடா நாட்டை தங்களுடைய 51வது மாகாணமாக தான் இணைக்க இருப்பதாகவும், அப்படி இணைந்து விட்டால் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு உள்ள நாடாக மாகாணமாக நாங்கள் வச்சிருப்போம் என்று சொல்லி அவர் சூழலிச்சு கொண்டிருக்கிறார். இதுக்கு கனடா அரசாங்கமோ சரி, கனடிய மக்களோ சரி, கனடாவின் பிரதமரோ சரி, புதிய பிரதமரோ சரி, இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை வரவும் விட மாட்டோம் என்ற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் இப்போ என்ன சொன்னால், இவர்கள் கனடிய அரசாங்கமும் அதே போல் அமெரிக்க அரசாங்கமும் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தது. 2023 ஜனவரி மாதம் செய்திருந்தது. அது என்னென்னு சொன்னால், ஒரு 88 போர் விமானங்கள் என்று சொன்னால் F-35 போர் விமானங்கள் கொள்வனவு செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தது. இதன் பெறுமதியை பார்க்க போனால் $19 பில்லியன் கனடியன் பெறுமதியான போர் விமானங்கள் ஒப்பந்தம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது $19 பில்லியன் கனடிய டாலர் பெறுமதியான ஒப்பந்தம். இதில் 16 விமானங்களுக்கான தொகையை ஆல்ரெடி ஏற்கனவே பே பண்ணியிருக்கணும். கனடா அரசாங்கம் பே பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. அது போக மிச்சம் இருக்கிறது பற்றி தான் இப்போ மறுபரிசீலனை செய்ய போவதாக சொல்லியிருக்கிறோம். அதாவது இந்த ஒப்பந்தம் நீடிக்க தேவையில்லை, எங்களுக்கு அது தேவையில்லைன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறோம். அதே போல் இப்போது இதை போர்த்துகல் நாடும் சொல்லியிருக்குது. அதாவது அமெரிக்காவுடனான இந்த விமான ஒப்பந்தத்தை போர்த்துகல் நாடும் வேண்ட போவதாக சொல்லியிருந்த நிலையில் அவர்களும் தாங்கள் மறுபரிசீலனை செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இரு நாடுகளும் சொல்வதனால் இந்த வர்த்தகம் இவர்களுக்கு பாதிக்கப்படும் என்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. இது கனடிய அரசாங்கத்தின் ஒரு நடவடிக்கையாக தான் சொல்லப்படுது. காரணம் இப்போ கனடாவின் புதிய
பிரதமர் வந்து மார்க் கார்னி சொல்லப்படும் மார்க் கார்னி வந்து புதிதாக பதவியேற்ற பிறகு அவர் எடுத்த முதல் ஸ்டெப் தான் இது. அதாவது அவர் சொல்லுவது என்னென்னு சொன்னால், இப்படியான ஒப்பந்தத்தை நீங்கள் மறுபரிசீலனை செய்து இதே போல் வேறு யூரோப் நாடுகள் லண்டன் மற்ற நாடுகளில் இதை நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் தான் மாதிரி சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவில் இருந்து வேண்டும் பொருளுக்கு பதிலாக வேறு நாட்டிலேருந்து நீங்கள் ரெவன்யூ பார்க்கலாம் தானே என்று சொல்லி கனடிய பாதுகாப்பு அமைச்சரிடம் சொல்லப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அதுபோக இப்போ இனி ஏப்ரல் 2 பிறகு கனடாவில் இருந்து வரும் பொருள்களுக்கு 25% டேக்ஸ் அளிக்கப் போவதாக எல்லா பொருள்களுக்கும். இப்போது ஒரு சில பொருள்களுக்கு டேக்ஸ் போய்கொண்டிருந்தாலும் ஏப்ரல் 2 எல்லா பொருள்களுக்கும் அநேகமான பொருள்களுக்கு தாங்கள் டேக்ஸ் அளிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தான் இப்போ இப்படியான முருகல் நிலை வந்துட்டு இருக்குது. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தானாக தேடிய ஒரு வினை என்ன சொல்ல முடியும். காரணம் வந்து இவர் தான் அதை தொடங்கி வச்சது. இப்போ எல்லா நாடுகளும் வந்து அவருக்கு ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கணும். கனடாவும் அடிபணிய மாட்டோம்னு சொல்லி பதில் நாங்களும் விடமாட்டோம்னு சொல்லி கொண்டிருக்கணும். ஏன்னு என்று சொன்னால் கனடாவில் இருந்தால் அலுமினியமோ சரி, இல்லாட்டி சொன்னால் சமையல் வாயுவோ சரி, இல்லாட்டி சொன்னால் எலக்ட்ரிசிட்டி பவரோ சரி, ஒன்றாரிய மாநிலத்தில் இருந்தால் அமெரிக்காவுக்கு போகுது. இதுக்கும் டேக்ஸ் விதித்து இல்லைன்னு சொன்னால் தடை செய்தால் பல தொழில் வாய்ப்புகளை அமெரிக்கா கம்பெனிகளோ சரி, இல்லாட்டி சொன்னால் அமெரிக்கா மக்களோ சரி பாதிக்கப்படுறது மக்கள் தான். அதை ஒன்று போக ரெண்டாவது என்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. இப்போ அண்மையில் வந்து கனடா பொறுத்தவரை கனடாவின் மிசிசாகா நகரம் வந்து அமெரிக்கா கொடிகளை தேசிய கொடிகளை வந்து மிசிசாகா நகரத்திலிருந்து அகற்ற சொல்லி ஒரு நடவடிக்கை தொடங்கியிருக்கணும். அதுவும் பல சர்ச்சையை ஏற்படுத்தும்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா வரி விதிப்பை அடுத்து இப்போ மிசிசாகா நகரத்தில் வந்து பல பேர் வந்து தொழில் வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிய காரணமாக இது மிசிசாகா நகர மக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மிசிசாகா நகர மேயர் கிராயலின் பாரிஸ், அதாவது பேர் வந்து ஹொராயின் பாரிஸ், அவர் தான் வந்து இப்போது அந்த நடவடிக்கை எடுத்ததாக ட்விட்டரில் வந்து செய்தி போட்டிருக்கிறார். அது சனிக்கிழமை போட்ட செய்தின்னு தான் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து மிசிசாகா நகரத்தில் இருக்கும் அமெரிக்கா கொடிகளை அகற்றும்படி இப்போ பணி தொடங்கி இருப்பதாக செய்திகள் வெளியிட்டு கொண்டிருக்குது. இன்றைக்கும் சிஎம்ஆர் நியூஸில் கூட சிஎம்ஆர் கனடியன் தமிழ் ரேடியோவிலும் இதை பற்றி சொல்லியிருந்தார்கள். கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்படி ஒரு முறுவல் நிலை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இனி நாளடைவில் எப்படியான சூழ்நிலை வரும் என்று தெரியவில்லை. இப்போது மிசிசாகா நகரம் வந்து அமெரிக்கா கொடிகளை அகற்றும் தருணத்தில் ஒன்றாரியோ மாகாணம் இதை செய்யக்கூடும். அதேபோல் டொரண்டோ மற்றும் கியூபெக் மாகாணங்களும் இதுகளை செய்தால் இப்போ நாளடைவில் அங்கேயும் அமெரிக்கா பதிலுக்கு என்ன செய்யும் என்று தெரியவில்லை. சரி, இது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுறது மக்கள் தான். சரி, நாளுக்கு நாள் இப்படி இந்த வர்த்தக போர் தொடங்கிய காரணமாக பாதிக்கப்படுறது இப்போ மக்கள் தான். சரி, எது எப்படியோ சரி, இது சின்ன ஒரு வீடியோ தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மறக்காமல் கொமெண்டில் போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.